அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையில் ஃப்ரிட்ஜிலேருந்து கேரட் எடுத்து வெளியே வச்சாச்சு. அந்த கூலிங்கோடு வந்து கேரட் ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்ட்டு வெறும் வயிற்றில் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்ட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். பிள்ளைங்களும் எந்திக்கக்கூடிய டைம் வந்துட்டு அதனால் சப்பாத்தியை போட்டு ஒயிட் குருமா கொண்டக்கடலை போட்டு வச்சு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சிங்கில் வர பாத்திரம் குவிஞ்சு இடக்கு லஞ்சு வர செய்யணும். இந்த வெயிலுக்கு வந்து கிச்சனில் நிற்க முடியலை, ரொம்ப ஸ்வெட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன வேர்த்து அப்பா கொட்டுது. அதனால் பிள்ளைங்க அன்றைக்கி வந்து நெய்ச்சோறும் சிக்கன் சால்னா சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி கேட்டாங்க. சிங்கிள் ஒரு பக்கம் பாத்திரம் குமிஞ்சு எடுக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வர காலி ஆகிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்த்தேன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு இருக்குன்னுட்டு. ஏன்னா இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வேலை செய்தது. டப்பு டப்புன்னு தாளித்து விட்டு குழம்பு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். வேறு என்ன இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு அரைக்க மாதிரி இருந்துச்சு. அப்போதைக்கு மட்டும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி குழம்பும் தாளித்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் ரோஸ்ட்டு சிக்கன் சால்னா இருக்கும்போது பிள்ளைங்க வந்து சிக்கன் கிரேவி வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி பண்ணியாச்சு. சோறும் வெந்து வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் தம் போடுறத பரவும் வரல, கொஞ்சம் தண்ணி இஞ்ச வேண்டியிருக்கு. அதனால் வந்து சோத்தை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டோம்னா தண்ணி நல்லா இஞ்சி சோறும் நல்லா பதமாக வெந்து வந்துடும். அதனால் ஒன்று போல் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு அப்படி வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழித்து சாப்பாடு கொடுத்துடலாமே அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் போல் வந்து டீ குடிக்க தோணலை. அதனால் வந்து அது தேங்காய் அரைச்சி பால் எடுத்து அதில் வந்து பழத்தை போட்டு கொடுத்தேன் பிள்ளைக்கு. பிள்ளை நாட்டு சக்கரை போட்டு கொடுத்ததில் பிள்ளைக்கு இது ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் பழம் அதோட வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தேன். பிள்ளை விரும்பி சாப்பிட்டான். எனக்கு ஒருத்தர் கொஞ்சம் சப்ஜா சீடு வச்சு நான் வந்து ஊற போட்டிருந்தேன். அதையும் நான் குடித்தாச்சு. நல்லா இருந்துச்சு. ஒரு ஈவினிங் போல் குடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. பிள்ளைக்கும் கொடுத்தேன். பிள்ளையும் விரும்பி குடித்தாங்க. அந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.